7னா என்னக்கா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆண்டவர் 7 நாள்ல உலகத்தை படைச்சாங்க. 7 அப்படிங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். அப்போ ஆண்டவர் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்றதுக்காக 7 முறை லிட்ரலா இந்த பைபிள்ல உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாங்க. அன்பான தம்பி தங்கச்சி, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை, கனம் பண்ணி அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கிற வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பைபிள்ல முதல்ல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மோசே இடத்துல அந்த 10 கட்டளைகளை கொடுக்குறாங்கல்ல. நமக்கு 10 கட்டளைகள் உண்டுல்ல. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல இருக்குது. வாசிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ வாசிக்கிறன்னா இந்த செய்தி முடிந்த உடனே அதனை எடுத்து வாசி. யாத்ராகமம் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டூ, இதை செய், டு நாட், இதை செய்யாத, செய்யாத அப்படின்னு சொல்லி அதுல லைனா ஆண்டவர் நமக்கு கட்டளைகளா கொடுத்திருப்பாங்க. அந்த 10ல ஒரே ஒரு காரியத்தோடு மாத்திரம், இதை நீ செய்வாயானால் இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. 10ல 1ல மாத்திரம்தான் ஆசீர்வாதம் இணைக்கப்பட்டிருக்குது. அது என்ன தெரியுமா? யாத்ராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல, இந்த பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது. மகனே, மகளே, உன் வாழ்க்கை நீடித்திருக்கணுமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதோடு உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல போடப்பட்டிருக்கிறது, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், உன் வாழ்க்கை நன்றாயிருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று எழுதப்பட்டிருக்குது. அன்பு தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன் ஸ்டடீஸ், உன்னோட ஃபியூச்சர், உன்னோட ஜாப், உன்னோட எதிர்கால வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த டீனேஜ்ல, இந்த வாலிப வயதுல உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்.